ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, முழு தனியா, காஞ்ச மிளகா, கடுகு, கசகசா, முந்திரி பருப்பு, வெந்தயம், இது கீ கொஞ்சமாக, இது புளியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கு, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட் நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ½ லெமனை இந்த ப்ரான்ஸில் புழிஞ்சு விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் முந்திரி பருப்பும் காஞ்ச மிளகாவையும் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா, கசகசா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிற காஞ்ச மிளகா எல்லாத்தையும் இந்த மாதிரி காம்பை கிள்ளி அந்த ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்புறம் இங்கே ஊற வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா உருகினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் போதும், ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே, தீராத தேவைகள் ஆனந்தமே, எல்லைகள் இங்கில்லை பேரின்பமே, காதலாட காதலாட காத்திருந்தேனே, ஆசை நூலில் பாசப்பூக்கள் கோர்த்திருந்தேனே, செய்யாத மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே, ஓயாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோமே, உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே, தீராத தேவைகள் ஆனந்தமே, எல்லைகள் இங்கில்லை பேரின்பமே. இப்போ ப்ரான்ஸை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அதே பேனை ஹீட் பண்ணி திருப்பியும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கிரேவியை நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி
இந்த மாதிரி கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் நம்ம கறிவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியது தான். ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.